கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கேள்வி பதிலுக்குள் வருகிறேன். அன்பானவர்களே, இங்கே பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் எழுதி வைத்தோ இல்லை இப்படி பேச வேண்டும் என்று நினைத்தோ இங்கு வருகை தந்து பேசவில்லை. மனதில் என்ன தோன்றுகிறதோ தோன்றிய மறுகணமே கேள்வியை வாசித்த உடனே பேசுகிறேன். போன பதிவு எல்லாரும் கேட்டிருப்பீங்க, ரொம்ப வேகமாக பேசியிருப்பேன். காரணம் இருக்கிறது. தெய்வ விஷயத்தில், அதுவும் கன்னி தெய்வ விஷயத்தில் யார் விளையாண்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கன்னினா என்னன்னே தெரியாதவனெல்லாம் கன்னி தெய்வத்தை வணங்க வைத்து வாழ வைத்து அதை பார்த்து ரசித்து கொண்டிருப்பவன் நான். நீங்கள் முன்னேறணுங்கிறதுக்காகத்தான் இங்கே கன்னி தெய்வத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் பட்டினியோடும் பசியோடும் வேதனையோடும் வெளியில் சுற்றி கொண்டிருக்கக்கூடாது. அந்த தெய்வங்களை எடுத்து வழிபட்டு வாழ்வில் நலம் பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு இருக்கிறேன். அதே போன்று நலம் பெறுகிறீர்கள், வளம் பெறுகிறீர்கள், வாழ்வில் வெற்றி அடைகிறீர்கள். ஆனால் வெற்றி என்ற ஒன்றை தொட்டவுடன், பணம் என்ற ஒன்று வந்தவுடன் தான் பெரியவன் என்ற எண்ணம் உங்களுக்குள் வந்து விடுகிறது. 3 இட்லி அவ்வளவுதான். நல்லா தின்னா 5 இட்லி தும்பா. நல்லா நான் பெரியவன் நீ பெரியவன் நினச்சிக்கிட வேண்டியதான். அன்பானவர்களே, 1000 பேர் 1000 சொல்லுவான். அவசரப்பட்டுறாதுங்க. உங்கள் மனசாட்சிக்கும் உங்கள் மனசுக்கு எது சரின்னு தன்படுதோ அதை செய்யுங்க. கன்னி தெய்வத்தை எடுத்தாச்சுன்னு சொல்லி தலைக்கு மேலே காலை தூக்கினா கால் தடறி உலதான் செய்யணும். கன்னி தெய்வத்தை வணங்கும் பிள்ளைகள் சரியான வழிபாடா என்று தெரிந்து வணங்குங்கள். கண்டவன் சொல்கிறான்னு சொல்லி வழிபாடை செய்துவிட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பானவர்களே, ஒரு கன்னி தெய்வத்தை முறைப்படி உள்ளே எடுக்க வேண்டும் என்றால் முறையான வைத்தியனை அணுக வேண்டும். ஒரு நல்ல மாந்திரிகம் தெரிந்தவனை அணுக வேண்டும். அவன் நல்லபடியாக நமக்கு எடுத்து தந்து செல்ல வேண்டும். எடுத்து தருவதில் இடையூறு வந்து விடக்கூடாது. காலனை அனுப்பி வைக்க அவனுக்கு தெரிய வேண்டும். கன்னியை உள்ளே நிறுத்த அவனுக்கு தெரிய வேண்டும். நிறுத்திய கன்னியை உங்களுக்கு பலம் பெற்று அனைத்தையும் செய்திட அவன் வழிவகை செய்ய வேண்டும். அதே போன்று கன்னி தெய்வத்திற்கு பூஜை வைக்கும் முறை, கன்னி தெய்வத்தின் பிள்ளைகள் தான் அந்த கன்னி தெய்வத்திற்கு வைக்க வேண்டும். கண்டவனெல்லாம் வைக்கக்கூடாது. நானாக இருந்தாலும் சரி. இது வரைக்கும் இங்கே நான் பேசுகிறேன், ஏதோ பொய் சொன்னால் மக்கள் பேசிடுவாங்க. அன்பானவர்களே, யார் வீட்டு கன்னி தெய்வத்தின் விளக்கையாவது நான் தொட்டிருக்கிறேனா? தொட்டிருக்கேன் நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? யார் வீட்டு கன்னி தெய்வத்தின் பதியையும் நான் தொட்டிருக்கிறேனா? நான் தொட்டால் அந்த தெய்வம் ஏற்றுக்கொள்ளும், சந்தோஷப்படும், மகிழ்ச்சி அடையும். அப்படி இருந்த போதிலும் நான் எதையும் தொடுபவன் அல்ல. இதை இப்படி செய்யுங்கன்னு என் விரல் அந்த கன்னி தெய்வ பதி வரைக்கும் வரும். ஆனால் அந்த பதி தேங்காவை நான் தொட்டதே கிடையாது, தொடவும் மாட்டேன். இது தெரியாமல் சிலர் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் கோடிக்கணக்கில் பணத்தை பார்த்துட்டாங்க. பணம் இருக்கண்டா, சொத்து இருக்கண்டா, சுகம் இருக்கணும்டா முக்கியம். பணம் இருக்கும், சொத்து இருக்கும், சுகம் இருக்கணும். உடல்நிலை குன்றி விடாமல் பார்த்துக்கொள். வாழ்க்கை மிகப்பெரிய வட்டம் என்பார்கள். நான் சொல்வேன், வாழ்க்கை மிகச்சிறிய வட்டம்தான். கண்மூடி கண் திறக்கும் முன்பே இருக்கோமா இல்லையான்னு தெரியாது. இரவு படுத்து காலையில் எழும்பினால் மட்டும்தான் தெரியும். சரி, நேரம் பொன் போன்றது. அவர்களெல்லாம் மறந்துவிட்டு நம்முடைய கேள்வி பதிலுக்குள் வருவோம். அதற்கு முன் ஒரு மடக்கு தண்ணியை குடிப்போம். அவ்வளோதான், குடிச்சாச்சு. இதோ கேள்வி. அண்ணா, எங்கள் வீட்டுக்கு வருகை தந்து எங்கள் கன்னி தெய்வத்தை பார்த்து தர வேண்டும். நீண்ட இடைவேளைக்கு சாரி அண்ணா என்று கூறியிருக்கிறார்கள். வீட்டில் பல குழப்பம், பல பிரச்சனை, அதனால்தான் இவ்வளவு இடைவேளை. நீடித்த காரணம் அண்ணா என்று கூறியிருக்கிறார்கள்.
என் கன்னி தெய்வங்களையும் நான் மறக்கலை, அத்தை கன்னி தெய்வங்களையும் நான் மறக்கலை, கண்டிப்பாக மறக்கவே இல்லை. கன்னி தெய்வத்தின் முதல் குழந்தையான என் அண்ணனையும் நான் மறக்கவே இல்லை. நன்றி அண்ணா. கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, எனக்கு 4 முக விளக்கு வேண்டும் கண்டிப்பாக என்று அனுப்பியிருக்கிறார். அன்பான உறவே, இது யார் அனுப்புனதுன்னு எனக்கு தெரில. நான் உங்கள் பதிவிலிருந்து எடுத்து இங்கே அனுப்பும் பொழுது அதை யார் அனுப்பியிருக்காங்களாம் வாசிக்க மாட்டேன். ஆகவே நீங்கள் என்னை ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் கன்னி தெய்வத்திற்கு ஒரு விடை கிடைக்கும். அண்ணா வணக்கம். கன்னி தெய்வமான என் பெரியப்பாக்கள் துணை. அண்ணா, என் வீட்டில் நடக்கும் சில அநியாயங்கள் என்னவென்றால், கன்னி தெய்வம் வந்து ஒரு வாக்கு கூறினால் அவர்களை எதிர்த்து பேசுவது மற்றும் பொய் சத்தியம், அவர்கள் முன்பு சூடகமேற்றி சத்தியம் செய்வது, இப்படி செய்யும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் அண்ணா? மனம் நொந்து போய்தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். எல்லோருக்கும் தெரியட்டும், இதை பற்றி சொல்லுங்கள் அண்ணா என்று கூறியிருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்கண்ணியை வணங்குகிறீர்கள் என்று நினைக்கிறேன். அது மிகப்பெரிய தவறம்மா. ஆண்கண்ணியாக இருந்தாலும் பெண்கண்ணியாக இருந்தாலும் அவர்களிடத்திலே பொய் சத்தியம் அடிப்பது மிகப்பெரிய தவறு. நான் பெரிய தர்மபிரபு, நான் பெரிய நல்லவன், நான் யாருக்கும் கெட்டது பண்ணலை, இந்த கதெல்லாம் வேண்டாம். அனைத்தும் அறிந்தவர்கள் கன்னி தெய்வங்கள். நீங்கள் செய்யும் பாவ புண்ணிய கணக்கு அனைத்தையும் அறிந்தவர்கள் கன்னி தெய்வங்கள். ஆகவே கன்னி தெய்வத்திடம் விளையாடாதே. காலன் வந்து சாப்பிட்டு சென்று விடுவான் என்பதை மறந்து விடாதே. ஒரு கன்னி தெய்வத்தின் பார்வை உன் மீது இல்லாமல் போய்விட்டால் உனக்கு விடுபட்ட கெட்ட நேரங்களெல்லாம் மீண்டும் ஒன்றிணைந்து வந்து உன்னை தாக்கிவிடும் என்பதை மறந்து விடாதே. வாழ்க்கையில் பணம் சம்பாதிச்சிட்டோன்னு துள்ளி விடாதே. பணம் சம்பாதித்து விட்டோம் என்று நீ துள்ளும் பொழுது பிணமாக படுக்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். பிணமாக படுத்த பின்பு என்ன செய்ய முடியும்? காலை தூக்க முடியுமா? கையை தூக்க முடியுமா? துள்ள முடியுமா? குதிக்க முடியுமா? வேணால் பொத்துன்னு கீழே போட தான் முடியும். அன்பானவர்களே, கன்னி தெய்வ வழிபாட்டை பார்த்தீர்களா? ஒரு ஆண் கன்னி வந்திருக்கிறது. அந்த ஆண் கன்னியிடம் இருந்து 1000 சத்தியம் பண்ணுறாங்களாம், 1000 சூடகத்தை அடித்து பேசுகிறாங்களாம். இவர்களுக்கெல்லாம் என்ன சொல்வது? நிச்சயமாக அவர்களுக்கும் நல்லது நடக்கட்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்வோம். ஆடி அமாவாசை அன்று எங்கள் வீட்டு கன்னியை பதிவுன்னு சொல்லிட்டாங்க, பதின்னு போடாமல். இது சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. என்னாச்சுமா? கொஞ்சம் மாற்றி வைக்கணுமா? கன்னி அம்மாவுக்கு முன்னே அந்த சர்க்கரை பொங்கல்லாம் இருக்கணும். நீங்கள் தள்ளி வச்சுருக்கீங்க, விளக்குக்கு நேர் முன்னே இருக்கணும். மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் சிறப்பாக தான் இருக்கிறது. மகிழ்ச்சிம்மா. அடுத்தபடியாக ஜூலை 26 கேட்ட கேள்வி. வணக்கம் கன்னி தெய்வ குருவே, இன்று வெள்ளிக்கிழமை. அடுத்த வாரம் எங்கள் கன்னி தெய்வத்திற்கு பூஜை வைக்கப் போகிறோம். ஐயா, அதற்குள் எங்கள் வீட்டில் இன்னும் ஏதாவது கன்னி தெய்வம் உள்ளதா என அத்தைகளிடம் கேட்டு தீர்க்கமாக கூறினால் நன்றாக இருக்கும். இப்போது அடிக்கடி சில நாட்களாக உங்களை கனவில் காண்கிறோம். ஏதோ சொல்கிறீங்க, ஆனால் மறுநாள் காலை சுத்தமாக ஞாபகம் இல்லை. நேற்று கனவில் ஒரு சர்ச்சு தேவாலயத்தின் உள் ஒரு பெண் குழந்தை ஓடுகிறது. பிறகு உங்கள் முகம் தெரிகிறது. ஆனால் ஏதோ சொல்கிறீர்கள், ஒன்றுமே புரியலை. இன்றைக்கி புரிய வச்சிருந்தேன். மேலும் ஒரு நாள் கனவில் நீங்கள் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள், எங்கள் கன்னி தெய்வம், எங்கள் வீடு அனைத்து போட்டோவும் எடுத்து அனுப்பச் சொல்கிறீர்கள். அதன் பின்னர் சொல்வது ஞாபகம் இல்லை. நிச்சயமாக இன்றைக்கி ஞாபகப்படுத்துகிறேன். அதை நான் உங்களிடம் நீங்கள் வேலைப்பளுவில் இருப்பதால் சொல்லவில்லை, இன்று சொல்லிவிட்டேன். ஏதாவது தவறாக இருந்தால் மன்னிக்கவும். ஐயா, எனக்கு வயது 39 ஆகிறது. எங்கள் மாமனார் வீட்டில் என் கணவரின் அத்தை இல்லை. இதுக்கு முன்னே உள்ள 3 கேள்விக்குள்ளே பதிலை சொல்லிடுவோம். ஐயா, முதல்ல நீங்கள் உங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்தீங்களா? அப்படி முறைப்படி எடுக்கவில்லை என்றால் சில குழப்பங்கள் வரதான் செய்யும். முறைப்படி எடுக்காத பட்சத்தில் நீங்கள் கன்னி தெய்வத்தை வணங்குவதை பற்றி என்னிடத்தில் கூறியிருக்கிறீர்கள். வணங்குங்கள், விரைவில் முறைப்படி எடுத்து வணங்குங்கள். நீங்கள் அந்த தஞ்சாவூர் தம்பியாக இருந்தால் தெளிவாக கேட்டுடுங்க. திவாகர் தம்பியாக இருந்தால் உங்கள் வீட்டில் நல்லதே நடக்க மாட்டுக்கு. உங்களுக்கு என்னுடைய நேரடி தொடர்பும் கிடைக்க மாட்டுக்கு.
திருவாரூர் வந்தேன், தஞ்சாவூர் வந்தேன், தஞ்சாவூரில் தங்கியிருந்தேன், திருவாரூரில் தங்கியிருந்தேன், வாங்க உங்களை சந்திக்க நான் ரெடியாக இருக்கேன்னு சொன்னேன். எல்லாம் தவிடுபடி ஆயிற்று, எல்லாம் தவிடுபடி ஆயிற்று. ஆனால் உங்கள் தாய்க்கு பேய் கோளாறு இருக்கிறது தெரியும், உங்கள் சகோதரிக்கு கோளாறு இருப்பது தெரியும். அனைத்தையும் சரி செய்வதற்குத்தான் சந்திப்போம் என்றேன். உங்களை காசு பணம் கொண்டு வர சொன்னான்னு கேட்டால் இல்லை. எனக்கு மாலை மரியாதை போடுங்கன்னு சொன்னான்னு கேட்டால் இல்லை. எனக்குன்னு ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னான்னு கேட்டால் இல்லை. வாங்க ஐயா சந்திப்போம், அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு நேருக்கு பார்த்தா தான் புரியும், உங்களுக்கு என்னால் இயன்றதை செய்கிறேன் என்று கூறினேன். இன்று வரை சந்திக்க முடியவில்லை. பார்க்கலாம் திவாகர், இன்னும் எத்தனை காலம்தான் ஆகிறது உங்களை சந்திப்பதற்கு என்பதை பார்க்கலாம். ஆனால் எனக்கு சில வருத்தங்கள் இருக்கிறது. நான் யாரையும் சந்திப்போமான்னு கேட்குறதில்ல. அப்படி கேட்டுட்டா அவங்கள சந்திச்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா அவங்க சில பிரச்சனைகளை சந்தித்தே தீர்வார்கள். அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்குத்தான் உங்கள் வீட்டு கன்னிதெய்வம் என்னிடத்தில் அனுப்புகிறார்கள். எனக்கு தெரியும் உங்களுக்கு சொந்த வீடு இல்லைன்னு. சொந்த வீடு இல்லைன்னா என்ன, எப்படி வழிபட வேண்டும் என்பதையாவது என்னிடம் நேரில் வந்து பார்த்து நீங்கள் அந்த வழிபாடை செய்தால் நிச்சயமாக நல்லதுதான் நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் யோசிக்கிறது இல்லை. ஆனால் என்னை பார்க்க ஆசைப்படுறீங்க. அத்தைகளின் பதியை வந்து வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். உங்கள் அருகிலேயே வந்து என்னை சந்திக்க முடியாமல் போய்விட்டது. அதுதான் கெட்ட நேரம். எல்லா வாய்ப்பும் இருந்தாலும் கூட சந்திக்கும் வாய்ப்பு தவறிவிடுகிறது என்றால் என்ன சொல்வது, என்னவென்று சொல்வது? சரி பார்ப்போம் என்று சந்திக்க முடிகிறது என்று. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் திசையன் விலைக்கு வரவும் கூடாது, அத்தைகளை பார்க்க நினைக்கவும் கூடாது. இன்று என்னை முதலில் சந்திக்க வேண்டும் என்று உங்கள் வீட்டு கன்னி முடிவு செய்யட்டும், பின்பு பேசுவோம். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஒரு கேள்விக்கு பதிலளிப்போம். வணக்கம் ஐயா, எனக்கு வயது 39 ஆகிறது. எங்கள் மாமனார் வீட்டில் என் கணவரின் அத்தை 4 வயதில் அம்மை போட்டு இறந்து விட்டார்களாம். எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. என் மாமியார் கண்ணி வச்சு கும்பிட்டாலும் எங்களை கூப்பிட்டது கிடையாது. குலதெய்வம் கூட ஏதுன்னு தெரியாமல் தான் என் கணவர் வைத்திருந்தார்கள். ஒரு 4 வருடத்திற்கு முன்பு எங்கள் ஊர் தசராவிற்கு மாலை போட்டிருக்கிற சமயத்தில் என் மகள் கோபமாய் கத்தினாள். பூசாரி அவர் மீது பிச்சிப்பூவை வைத்து கேட்டார்கள் யார் என்று. அவளுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. பூஜை முடியவும் பூசாரி என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகவே இல்லையான்னு. உங்கள் வீட்டு கன்னி உங்கள் குலதெய்வ வாசலில் நிற்காங்க. கன்னியை அழைத்து கும்பிட சொன்னாங்க. அப்போது நான் சொன்னேன், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கேன் என்று சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் என் மனசில் சந்தேகம், நாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தானே இருக்கோம், அப்புறம் எதுக்கு இப்படி போகலன்னு சொல்கிறாங்க என்று யோசித்தேன். என் கணவரிடம் கேட்டேன். அவர் சீவலப்பேரி தான் குலதெய்வம்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என் மாமனாரிடம் கன்னி பற்றி கேட்டேன். அவங்க என் மாமனாருக்கு விவரம் தெரியாத அப்போவே இறந்துட்டாங்க என்று சொன்னார். அப்புறம் பெரிய அத்தை கிட்டே கேட்டேன். அவர்கள் தான் குலதெய்வம் வேறு என்று சொன்னார்கள். நான் இப்படி என் பொண்ணுக்கு சாமி வந்து சொன்னதை கேட்டேன். கன்னியை கும்பிட சொல்கிறாங்கன்னு. அதற்கு அந்த அத்தை, நாங்கள் பெரியவங்களெல்லாம் கும்பிடுறோம், நீ கும்பிட வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நீ வாடகை வீட்டில் இருக்கிற, அங்கே கன்னியை வச்சு கும்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நானும் அந்த கன்னியிடம் வாடகை வீட்டில் இருக்கிறதால் கும்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சொந்த வீடு அமையவும் உன்னை கும்பிடுறேன்னு சொல்லிட்டேன். என்ன ஒரு ஆச்சரியம்னா 3 மாதத்திலே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என் கணவர் சாமின்னு கும்பிட்டாலே சண்டை தான் வரும். அதனால் என்னால் கன்னி வச்சு கும்பிடவே முடியலை. என் மாமியாரும் கும்பிடுறேன்னு சொல்லுறாங்க. ஆனால் ஒரு நாள் என்னை கூப்பிட்டது. மாரியம்மன் கோவில் பூசாரியிடம் கேட்டேன்,
என் குலதெய்வ வாசலில் நிற்குது அண்ணன், எப்படி அழைக்கணும்னு கேட்டேன். 6 பெரிய நாச்சி அம்மனுக்கு அன்னதானம் போட்டு அவளை கூப்பிட்டு வந்துருவாள்னு சொன்னாங்க. ஆனாலும் என்னால் கன்னியை கும்பிட முடியவில்லை. போன வருஷம் கும்பிட்டேன்னு நினைக்கும் போது யாரோ தொடுக்கிறாங்க. யாருன்னு கண்டுபிடிக்க முடியலை. எனக்கு செய்வினை கோளாறுகள் இருந்தது. ஏவலால் நான் சாகும் நிலைமைக்கு போய் திரும்பி வந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்குள்ளேயே போக முடியவில்லை. விடாம தீய சக்திகள் வேலை அதிகம் இருந்தது. அதிலிருந்து மீண்டு வர 1 வருடம் ஆகிவிட்டது. இன்னும் முழுவதும் சரியாகவில்லை. சக்கமாக்காரன் வீட்டில் ஏதோ வைத்து விட்டு போயிட்டான். அதை இன்னும் சரி பண்ணவில்லை. எனக்கு கண்ணி இப்போ இருக்காங்களா இல்லையான்னு தெரியலை. அதை எப்படி கண்டுபிடிப்பது, எப்படி அழைப்பது, எப்படி அழைத்து வைத்து என்று தெரியவில்லை. என் மாமியார் சொல்கிறாங்க, நான் கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன், தத்துருவமாக வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சாமியாடி சொன்னப்போ குலதெய்வ வாசலில் நிற்குது, அழைத்து வையின்னு என்கிட்ட எப்படி சொன்னாங்க? எது உண்மை என்று தெரியவில்லை. என் கணவர்கிட்ட இந்த வருடம் வீட்டில் எல்லோரையும் கூப்பிட்டு கும்பிடுவோம்னு சொன்னேன். ஆனால் அதெல்லாம் வேண்டாம், எங்கள் வீட்டை யாரும் வரமாட்டாங்க என்று சொல்கிறாங்க. உனக்கு வேணும்னா நீ கும்பிடுன்னு சொல்கிறாங்க. யாரும் இல்லாமல் நாங்கள் பசங்க மட்டும் கும்பிடலாமா? என் மாமியார் சேலையெல்லாம் வைத்து கும்பிடுறாங்க. அந்த பொருட்களை என் நாத்தனாருக்கு கொடுப்பாங்க. அவங்களும் எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த கஷ்டப்படுறாங்கன்னு என் மாமியார் என்னையும் ரொம்ப கொடுமை பண்ணா. இப்போ வீடு கட்டி தனியாக வந்துட்டேன். எவ்வளோ பெரிய கொடுமைப்பா இது! எப்பா, எவ்வளோ பெரிய பேராகிராஃப்! ஒரு பேராகிராஃபை வாசிக்க இவ்வளோ நேரம் இருக்குது. இதை நான் சிம்பிளாக ஒத்த வாரத்தில் பதில் சொல்லி முடிச்சிருவேனே. இவ்வளோ எழுதின பிள்ளை ஃபீல் பண்ணிடக்கூடாத. இருந்தாலும் நீ கவலைப்படாதம்மா. அந்த வீட்டுக்குள்ளே நீ இருந்திருந்த அந்த வீட்டுக்கு நீ அடிமையாக இருந்திருப்பாய். இப்பொழுது சுதந்திர பறவையாக அந்த கன்னிதெய்வம் உன்னை சுதந்திர பறவையாக மாற்றியிருக்கிறது. சொந்த வீடு கட்டியிருக்கிறாய். இனி வரும் காலங்களில் அந்த கன்னி தெய்வத்தை முறைப்படி உன் இல்லத்தில் எடுப்பதற்கு எந்த வில்லங்கமும் வராது என்பதை நான் நம்புகிறேன். தெரியும் அந்த கன்னி தெய்வத்திற்கு எவ்வாறு உள்ளே வர வேண்டும் என்று. ஆகவே சந்தோஷமாக இருங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். சிம்பிளாக முடிச்சுட்டு நினைக்காதங்க. உங்கள்கிட்ட இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. உங்கள்கிட்ட இருந்து நிறைய கேள்விகள் எதிர்பார்க்குறேன். அப்போ நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லித் தருவேன். அதற்கு முன்பாக நீங்கள் என்னுடைய பதிவுகள் அனைத்தையும் பாருங்கள். அடுத்தபடியாக எங்கள் வீட்டு பிரச்சனை நிறைய இருக்கிறது. எங்களுக்காக ரூபினி சாம்மா லைசா அம்மாவிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பா, நானும் வேண்டுகிறேன். நன்றி அப்பா, கன்னி தெய்வம் துணையப்பா என்று அவரே அனுப்பியிருக்கிறார். கண்டிப்பாக உங்களுக்கு விடிவு காலம் பிறந்தாச்சுன்னு நினச்சிக்கிடுங்க. 100% உங்களை ஏமாற்ற நினைப்பவர்கள் எல்லாம் தேடி வருவார்கள், உங்கள் மாமியார் உள்பட. உங்கள் கணவர் கன்னி தெய்வத்தை வணங்க தயாராக வருவார். பயப்பட வேண்டாம். அடுத்ததாக ஒரு ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அண்ணன், இன்னைக்கு நம்ம வீட்டில் கன்னிமாவை எடுத்து 48வது நாள் பூஜை வச்சாச்சுனே. எல்லாம் நல்லா சிறப்பாக இருந்து. மகிழ்ச்சி அம்மா. உங்களுடைய குரல், நீங்கள் யார் பேசுகிறீர்கள் என்பது தெரியும். அன்பு பிள்ளை, கண்ணியை எடுத்தவுடன் நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தந்தேன். அதை நீங்கள் ஒரு நாள் அங்கே சாட்சியாக சொல்லலை, மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய உங்கள் மகன் மீது அந்த கன்னி தெய்வம் வந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறினேன். இந்த சிறுவனின், இந்த சிறு துரும்பின் ஒரு சின்ன வார்த்தையை கூட கன்னி தெய்வங்கள் விட்டு வைத்ததில்லை. நான் கூறியது போன்றே கன்னி தெய்வம் இப்பொழுது உங்கள் மகன் மீது வருவதாக நீங்கள் ஒரு நாள் என்னிடத்தில் கூறினீர்கள். மகிழ்ச்சி அம்மா. அது நான் பேசவில்லை. என் நாவில் குடிகொண்ட, என்னை இயக்கக்கூடிய கன்னி தெய்வங்கள் பேசுகிறார்கள். கன்னி தெய்வங்கள் என்றால் நான் வணங்கக்கூடிய அத்தைகள். நீங்கள் உலக கன்னி அத்தனை நினைக்காண்டாம். இவர்களுடைய அனுமதி இல்லாமல் நான் எதையுமே செய்ய முடியாது. நேரம் சரியாக 2:39 இந்த பதிவை நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது. அன்பானவர்களே, இப்போ இந்த அம்மா ஒன்று சொன்னாங்க, அருமையாக நடந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. இனியும் அவங்களுடைய ஆடியோ தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கேட்போம். வெற்றி மீது வெற்றி இந்த குடும்பத்திற்கு வர வேண்டும். அண்ணன், தம்பி வழக்கு முன்னாடி தான் இருந்தான். ஆனால் ஒரு மாதிரி ஏங்குத மாதிரி, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. கொஞ்சம் அழுகுத மாதிரியும் இருக்கான், திடீர்னு சிரிக்க மாதிரியும் இருக்கான். ஆனால் வந்து பேசணுன்னே அதுக்கு என்ன?
இந்த வித்தியாசம் இப்போ ஒரு 3-4 நாளா ரொம்ப இருக்கு. ரொம்ப இப்போ தான் சொன்னேன் இதை கேட்கறதுக்கு முன்னையே. உங்கள் மகன் மீது அந்த கன்னி தெய்வம் வந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று உங்களிடத்திலே கூறிட்டு வந்தேன். இன்னுமா புரியலை? இத்தனை நாள் இந்த பிள்ளை என்ன இப்படியா இருந்தான்? நிச்சயமாக உங்கள் மகனின் மீது முழுவதுமாக அந்த தெய்வம் வருவார்கள். வருகை தந்து உங்கள் மகனை குணப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன். மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் தெய்வ நம்பிக்கை உள்ள பிள்ளை, அறிவு உள்ள பிள்ளை. ஆகவே உங்கள் பாரங்களெல்லாம் நீங்கக்கூடிய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு உங்கள் வீட்டிற்குள் கன்னி தெய்வம் வந்து விட்டார்கள். இனி எல்லாம் உங்களுக்கு பொற்காலம்தான். அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அன்னை சாம்பிராணி எல்லாமே நல்லா மடக்க நல்லா தானே போட்டோம். எல்லாமே நல்லா திருப்தியா தான் செஞ்சிருக்க மாதிரி இருக்கோனே. இருந்தும் நாங்க வேற எதுவும் முக்கியமா எதுவும் செய்யணுமா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அண்ணே சாம்பிராணி நல்லா போட்டிருக்கீங்க, நல்லா செஞ்சுருக்கீங்க, பிறகு ஏன் குழம்புறீங்க? இந்த குழப்பமான பேச்சுக்கள் வேண்டாம். என்னிடத்தில் சந்தோஷமாக பேசுங்கள். உங்கள் மகன் மேலே கண்ணி வந்தாச்சுன்னு நான் சொல்கிறேன். நான் உங்கள் வீட்டுக்கு வரல, கண்ணி எடுத்து தந்ததோடு வந்ததோடு சரி. அடித்து சொல்கிறேன், உங்கள் மகன் மீது அந்த கன்னி தெய்வம் வந்தாச்சு. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். தண்டியம்மாவுக்கு எங்களை காப்பாற்ற அந்த தங்க அம்மைக்கு ஈஸ்வரி அம்மைக்கு நாளைக்கு கொலுசு வாங்கி வச்சு சாமி கும்பிடணும்னு நினைக்கோனே. ஆனா நம்ம ஈஸ்வரி அம்மா மறுபடி வீட்டுல எடுத்த பிறகு ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன் நானே. ஆனா உண்மைக்குமே ஆச்சரியமா இருக்குனே. இப்போ ஒரு 3-4 நாள் இருக்கும். கனவுல அந்த கை மட்டும் தானே தெரிஞ்சுது. கையில வளையல் நிறைய போட்டிருக்கீங்க அப்படின்னு நீ சொல்ற மாதிரி இருக்கு. வளையல் நிறைய போட்டிருக்கு, ஆனா ஊடால போட்டுக்க அந்த வெள்ளி வளையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்க சொல்றாங்கண்ணே. அப்போ நினைச்சுக்கிட்டேனே வெள்ளி கொலுசு வாங்கி வைக்க மாதிரி அப்போ அவங்க வளையலும் வாங்கி தர சொல்லாங்கன்னு நினைச்சுக்கிட்டேனே. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிமா. கனவில் மட்டுமல்ல, நினைவிலும் உன் மகனின் மீது வருவார்கள். அதற்கான காலம் கனிந்து விட்டது. நான் இப்படிலாம் யாருக்காவது சொல்லியிருக்கேனா? அப்படி சொல்கிறனாலே நீ உஷாராயிரு. நல்ல சூடகத்தை காட்டு, நல்ல சாம்பிராணியை காட்டு, போடு. உன் மகன் முன்னுக்க காட்டு, தொட்டு கும்பிடுன்னு சொல்லு. கும்பிடும்போது வருவா பாரு அத்தா. அண்ணே வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாம நம்ம என்ன செய்ய அப்படின்னு ஒரு குழப்பத்திலையும் கவலையிலையும் இருந்தேனே. ஆனா எனக்கு காப்பாத்தி கரைச்சருக்க ஒரு வழியை காமிச்சது நீங்க தானே. என்னைக்குமே நான் மறக்க மாட்டேனே. இந்த கன்னியம்மா சாரி பார்த்தனும். மகிழ்ச்சி அம்மா. உங்களை போன்ற நிறைய உறவுகளை கன்னி தெய்வத்தின் மூலமாக பெற்றிருக்கிறேன். மகிழ்ச்சி. அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அதுல அந்த அப்பா என் மனசு தெளிவடைஞ்சிச்சு. ரொம்ப மனசு அழுத்தத்துல இருந்தேன். எனக்கு கண்ணியமா கொடுத்த உறவு நீங்க. இந்த உறவை இன்னைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். நான் ஆயில் இருக்க வரைக்கும் மாட்டேன். அப்பப்போ மனசு நொந்து இருப்பேன். தீய சக்தினால கெட்ட எண்ணங்கள்லாம் வரும். ஆனா உங்க பதிவை பார்க்கும்போது என் மனசு எவ்வளவோ தெளிவடைஞ்சு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிச்சு. அன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பேசும்போது ஏதோ ஒரு சந்தோஷத்துல என்ன அறியாம அப்பா நான் உங்கள்கிட்ட பேசுறேனால சந்தோஷத்துல உங்க நேரத்தை நான் வீணடிச்சிட்டோன்னு மனசு ரொம்ப கவலைப்பட்டுச்சுப்பா. நான் எப்படி இருந்தாலும் வந்துடுவேன்ப்பா. எனக்கு உங்க வீடியோனாலையும் உங்கள்கிட்ட நீங்க போடுற பதிவுனாலதான் இப்போ நான் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். கண்ணியம்மா. மகிழ்ச்சி அம்மா. உங்களுடைய ஆடியோவை கேட்டேன். என்னுடைய பதிவுகளை கேட்பதனால்தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறீர்கள். உயிர் வாழ்வது மட்டுமல்லம்மா, பெயர் புகழோடு வாழ வேண்டும், உயிர்ப்போடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் இங்கே கன்னி தெய்வத்தின் பிள்ளையாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக அனைத்து செல்வமும் உங்களுக்கு வந்தடையும், வாழ்வில் எல்லா நலமும் பெறுவீர்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வத்தின் சூப்பர் பிள்ளை பக்காவா உங்களுக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அவங்களோட கன்னி தெய்வத்தையும் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சி என் அன்பு உறவே சரவணா. மகிழ்ச்சி. நீயும் நல்லவன், உன் குணமும் நல்ல குணம். தினமும் ஒருவேளையாவது உன்னை நான் நினைப்பதுண்டு. எதை பற்றியும் கவலைப்படாமல் நம் கன்னி தெய்வத்தை எடுத்து விட வேண்டும், எத்தனை லட்சம் செலவழிந்தாலும் பரவாயில்லை என்ற உள்ளம் கொண்டவன் நீ. நீ சென்னையில் இருந்தாலும் உன் கன்னி தெய்வத்திற்கு உன் ஊரில் பதியை அமைத்திருந்தாலும் கலங்காதே.
அவர்கள் உன்னோடு சென்னையில் தான் இருப்பார்கள். எப்போ பதிக்கு வரணும்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ வந்துட்டு உன் பூஜை பரிகாரங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள சென்னைக்கு வந்து விடுவார்கள். எந்த சூழ்நிலையிலும் அங்கே தீபம் ஏற்றுவதை விட்டு விடாதே. மகிழ்ச்சி உறவே. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அண்ணே, பட்டுப்பாடை மாற்றி வச்சு சாமி கும்பிடலையும் ஈஸ்வரி அம்மா கன்னியம்மா தம்பிமாலாம் வந்துட்டாங்கண்ணே. 2 நிமிஷம் தானம்மா ஆகுது நான் பேசி. உன் பிள்ளை மேலே உன் பையன் மேலே வருவாங்கன்னு நான் சொன்னேனம்மா. உறுதியாக வருவார்கள், தெளிவோடு வருவார்கள். உன் மகனையும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் கணவனையும் அனைவரையும் பாதுகாக்க, உன் மகளையும் பாதுகாக்க அந்த தெய்வம் நிச்சயமாக வரும். இதை நான் என்றோ சொல்லிவிட்டேன். உன் கன்னி தெய்வம் இந்த மகன் மீது வந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று என்றோ சொல்லிவிட்டேன். மகிழ்ச்சி அம்மா, வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அண்ணே, அன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை கன்னியம்மாவுக்கு பட்டுப்பாடை மாற்றி வச்சு சாமி கும்பிடையில தம்பி மேலே ஈஸ்வரியம்மா வந்துட்டாங்க கன்னியம்மா. ஆனால் வாய் திறந்து பேசலண்ணே. ஆனால் வந்தாங்கண்ணே, வந்துட்டாங்கல்லம்மா. வாய் திறந்த அண்ணன், திறக்கல்னா அண்ணன், பேசின அண்ணன், பேசலாம் அண்ணன், வந்துட்டாங்கல்ல. வந்தவங்களுக்கு பேச தெரியாதா? வந்தவங்களுக்கு உன் பூஜையை ஏற்றுக்க தெரியாதா? வந்தவங்களுக்கு நீ வைத்த பணியாரம், பாலும் பழம், பாயாசத்தை சாப்பிட தெரியாதா? அனைத்தும் அறிந்தவள் அந்த கன்னி தெய்வம். இந்த ஆடியோவை அந்த பதிக்கு முன்னே வச்சு போடு. இந்த ஆடியோவை கேட்டுட்ருக்கிற நேரத்திலேயே நீ அந்த கன்னி தெய்வத்திற்கு பூஜையை வை. அந்த பூஜையை வைக்கும் நேரத்தில் உன் மகனை அங்கே நிறுத்து. வாங்க கன்னியம்மா, வந்து பேசுங்க கன்னியம்மா, உங்கள் புள்ள நான் கூறுறேம்மா. இந்த பிள்ளைகளெல்லாம் ஆனந்த மகிழ்ச்சியில் இந்த உலகத்தில் வாழ்ந்திட இந்த பையனின் உடம்பில் நீங்கள் வருகை தந்து இந்த பிள்ளையை வாழ வைங்கம்மா. இந்த குடும்பத்துக்கு தேவையான நல்ல காரியத்தெல்லாம் செய்து கொடுங்கம்மா. இந்த பையன் உடம்புல வந்து நீங்கள் பேசுங்கம்மா. உங்களால் முடியும்மா, உங்களால் மட்டும்தான் முடியும்மா. நீங்கள் யாரை காப்பாற்றுறீங்க? உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுறீங்க. யாருக்காக அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க? உங்கள் பிள்ளைகளுக்காக வந்திருக்கீங்க. ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்க வந்திருக்கீங்க. உங்கள் குடும்பத்து குமரு பெண் பிள்ளைகளை வாழ வைக்க வந்திருக்கீங்க. உங்கள் பிள்ளைகள் நல்லபடியாக வாழ நீங்கள் அங்கே வந்து அமர்ந்திருக்கிறீங்க. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுங்க, நீண்ட ஆயுசை கொடுங்க. அந்த பிள்ளைகளெல்லாம் படித்து முடித்து பெரிய பட்டப்படிப்பு வாங்கி நல்ல உத்தியோகத்துக்கு போக வழிகாட்டுங்க. உங்களை நம்புகிற அனைத்து பிள்ளைகளும் வாழ வேண்டும். கன்னி தெய்வமே துணை. வாங்கம்மா, வந்து இந்த மகன் மீது ஏறி நீங்கள் கணக்க சொல்லுங்கம்மா. வாழ்த்துக்கள் அன்பு மகளே. இதை நீ வைத்துவிடு. இதை அந்த கன்னி தெய்வம் கேட்பார்கள். நானே அங்கு வருகை தந்து பேசியதற்கு சமமான வார்த்தைகள் இது. உன் கன்னி தெய்வத்தின் பதி எனக்கு நன்கு தெரியும். அந்த கன்னி தெய்வத்தின் பதியை கண்ணுக்குள் வைத்து இமை போல் காத்திருந்துதான் இதை நான் கூறினேன். நிச்சயமாக முழு மனதோடு அந்த தெய்வம் உன் மகன் மீது வரட்டும் என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணைப்பா. இன்னையோட நம்ம வீட்டுக்கு பொம்மையம்மா வந்து 1 வருஷம் ஆயிட்டுப்பா. 28 இங்கிலீஷ்க்கு வந்து 28, தமிழ் தேதிக்கு வந்து ஆடி 12. இன்னையோட 1 வருஷம் ஆச்சுப்பா பொம்மையம்மா நம்ம வீட்டுக்கு வந்து. எனக்கே லைட்டாக ஞாபகம் இல்லை, கரெக்டாக பாப்பா வந்து ஞாபகப்படுத்திட்டாப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னையோட 1 வருஷம் ஆகுதுப்பா. அது இல்லாமல் பொம்மையம்மா வந்து நம்ம வீட்டுக்கு வந்தது எப்படின்னா வந்து நான் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு 27 பௌர்ணமி போனதில் 27வது பௌர்ணமி போயிருக்கேன். கும்பகோணம் கோயிலில் தான் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம குலதெய்வம் கோயில், அங்கே போயிருக்கேன். அப்போ வந்து போயிட்டு மாமியாரை போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகுறப்ப அங்கே வந்து இந்த மாதிரி ஜாதகம்லாம் நல்லா பார்ப்பாங்கன்னு ஒருத்தவங்க மூலியமாக கேள்விப்பட்டு அவங்கள போய் தற்செயலாக மீட் பண்ணுறோம். அவங்கள பார்க்குறப்ப ஜாதகம் பார்க்கலாமா, நான் வந்து வள்ளத்துக்கு வந்து தங்கச்சி வீடு வள்ளத்தில் இருக்குது, அப்போ நான் வர்றப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாருப்பா. அதே மாதிரி எங்கேயுமே அவர் அப்பாயின்மெண்ட் டக்குன்னு கொடுக்க மாட்டாராம். நம்ம கொடுத்து இந்த தேதிக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னார். உடனே அங்கே பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, டக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, நீங்கள் உங்களுக்கு மட்டும் கிடச்சிருக்கு, அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பொம்மையம்மாவை எப்போ எடுத்தீங்க, யாருமா எடுத்து கொடுத்தாங்க நீங்கள் கேட்குறது வந்து நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே எதிர்பார்த்தேன்ப்பா. ஆனால் அது வந்து நீங்கள் இப்போ தான் கேட்கணுன்னு இருந்திருக்கும் போல இருக்குது. நான் வந்து பொம்மையம்மா வந்தோடனே உங்களுக்கு பூஜை பண்ணுறப்ப அவங்க இருக்கிற அறை, நம்ம பதிவெல்லாம் கேட்டுறப்ப அவங்க இருக்கிற இடம், நான் வச்சுருக்கிற முறை, இதெல்லாம் சரியா எப்படி வச்சுருக்கேன், எது வச்சுருக்கேன்னு உங்களுக்கு எல்லாம் வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்ருக்கேன்.
அவங்க இருக்கிற இடத்த பதிய, அப்புறம் எங்கே அவங்களோட அவங்களோட பொருள்லாம் திங்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி அதுவும் நான் அமுச்சு விட்ருக்கேன். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் எந்த ஒரு இதுவும் அதுக்கான ஒரு பதிலும் சொல்லவும் இல்லை. என்னன்னு தெரியலப்பா. அது நான் நிறையா இது அமுச்சு விட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறையா அமுச்சு வீடியோஸ்லாம் அமுச்சு விட்டேன். எந்த இது பதிலும் நீங்கள் சொல்லவே இல்லை. எதனால், என்ன காரணம்னு எனக்கு இது வரைக்கும் அது தெரியவே இல்லை. அப்புறம் இப்போ தான் நீங்கள் வந்து இந்த கேள்வியை முன் வச்சுருக்கீங்க. அதே மாதிரி அவர் சொன்ன தேதிக்கு நம்ம வீட்டுக்கும் வந்தாருப்பா. வந்து பாப்பா 2 பொண்ணுங்க ஜாதகத்தையும் காமிச்சேன். பார்த்தாரு. பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்து ஜாதகத்தை எடுத்தோடனே வந்து ஒன்றுமே டக்குன்னு வந்து பார்த்தாரு. அப்புறம் அப்படிலாம் நாள் குறிப்பு அதெல்லாம் சொன்னார். உடனே சொல்லிவிட்டு டக்குன்னு வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு தெய்வம் இருக்குது, உங்கள் மாமியார் வந்து அதை வழிபட்டுட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அது இடையில வழிபட்டு இருந்தாங்க, உங்கள் வீட்டில் ஒரு தெய்வம் இருக்குது, அது அப்புறம் 2 பேர்கிட்ட பார்த்துட்டு இவர் வந்து 3ஆவது ஆள். ஜாதகம் மற்றபடிலாம் போய் நசன்னு போய் தொட்டு ஜாதகம் எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அதை ரொம்ப போய் காமிச்சிக்க மாட்டேன். எதாக இருந்தாலும் தெய்வத்திட்ட ஒப்படைச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் மெயினாக பிள்ளைங்க ஜாதகத்தை கணிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கும்போது அந்த ஜாதகம்லாம் கணித்தேன். அப்பா அவர் சொன்னார், செய்வனை நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு, உங்களுக்கு ரத்த வழியிலேயே உங்கள் வீட்டுக்காரலாம் வச்சுருக்காங்க, ஆனால் வந்து ஒரு தெய்வம் வந்து உங்களை வந்து இது வரைக்கும் காவந்து பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அண்ணா சொன்னார். ஆனால் என் வீட்டுக்காரவங்க அதெல்லாம் நம்பலை. இந்த இதுலலாம் யாரும் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ரொம்ப கோபமாக வந்து அவரை பேசிட்டு என்ன இப்படி சொல்கிறாரு, நல்லா கணிப்பாருன்னு சொன்னால் இதெல்லாம் இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் வீட்டுக்கு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்புல. 27 போனோம்னா இவரை சந்திக்கிற மாதிரி சொல்லி இருந்துச்சு. நீ எங்கே போய் எவ்வளோ விருது இருந்திருக்க, எத்தனை கோயிலுக்கு போனியோ, எத்தனை விருது இருந்தியோ, இப்போ 27 பௌர்ணமி போயிருக்க, எல்லாமே வேஸ்ட்டு தான். அதெல்லாம் வந்து உனக்கு வந்து எந்த பலனும், அதனால எந்த பலனும் கிடையாது அப்படின்னு இருந்தாலும் நம்ம அதை ஒரு முறையாகவும் மனசு திருப்தியாக செய்யணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு தெய்வம்னா அப்படி ஒரு பேய் மாதிரி இறங்கிடுவோம்ப்பா. உடனே இப்படி சொன்னோடனே எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இப்படி சொல்கிறாரு, எத்தனை விரதம் இருந்திருக்கோம், என்னென்னமோ அதெல்லாம் கணக்கே கிடையாது. எனக்கு சொன்னதுமே ஒரு மாதிரி ஆயிட்டு, என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க, தெய்வம் தான் எனக்கு எல்லாமேன்னு இருக்கேன் நான். நீ அதாம்மா, அதான் நான் சொல்கிறேன், நீ இருந்திருக்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு தான். இந்த தெய்வத்துக்கு அப்புறம் தான் எதாக இருந்தாலும் உன்னை பொறுத்தவரையும் எல்லா வேண்டுதலையும் அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. நீ வேண்டுதல்லாம் வந்து வீண் போகாது, எல்லாத்தையும் அவங்க வச்சுருக்காங்க. உன்கிட்ட வந்து 18 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. என்னடா இப்படி சொல்கிறாங்களே, நீ இன்னும் வேணா ஊருக்கு போய் உங்கள் மாமியாரை கேளு, அவங்கள கேட்டீங்கன்னா உனக்கு வேணா தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. இதுக்கு இடையில எப்படின்னா, இவங்க இதுக்கு முன்னாடி எப்படின்னா, நாங்கள் வந்து எல்லாம் திருப்பூரில் பாப்பா ஒரு வயசுக்குமே திருப்பூருக்கு வந்து இப்போ டெய்லர், எங்கள் வீட்டுக்காரங்க வந்து டெய்லரு, அதனால் வந்து அந்த தொழில் சம்மந்தமாக அந்த ஊரில் போய் ஒரு 13 வருஷம் இருந்தோம். திருப்பி ஒரு 12-12:30 மணி இருக்கும். நானும் எங்கள் மாமியாரும் உட்காந்து பலகாரம் செஞ்சிட்ருப்போம். அப்போ வந்து எங்கள் மாமியார் வந்து ஒரே கண்ணில் தண்ணியை வச்சுட்டு இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது, உனக்கு வந்து 2 பொண்ணா ஆயிடுச்சு, அவனுக்கு இன்னொரு பையனுக்கு வந்து ஒரு பொண்ணா இருக்குது, ஒரு பையன் இல்லாமல் போயிடுச்சு, எனக்கும் ஒரு பொண்ணு பிறந்து 2 மணி நேரத்தில் இறந்து போச்சுமா, அந்த பொண்ணு இருந்தால் கூட இப்போ எனக்கு நல்லதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அழுகுறாங்கப்பா. தேமி அழுகுறாங்க. என்ன மம்மி இப்போ ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க, அழுவாதீங்க விடுங்க, நாங்களாம் இருக்கோம்ல, பார்த்துக்க மாட்டோமா விடுங்க, இருந்தாலும்மா எனக்கும் ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா, அந்த பொண்ணு இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அப்படி இருந்துச்சுமா அந்த பொண்ணு, புள்ள அப்படி இருந்தது, நான் அந்த பிறந்தோடனே ஒரு 2 மணி நேரம் தான் இருந்துச்சு, என்னன்னே தெரியல, அப்படியே கையே கொள்ளலை, அந்த அவ்வளோ பெரிய குழந்தையா இருந்துச்சு, 2 மணி நேரம் இருந்தது, அப்புறம் இறந்துருச்சுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட சொல்லி ஒரு அந்த டைமில் வந்து ஒரு எப்படியும் 18 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 18 வருஷம் 14 வருஷம் இருக்கும் அவங்க எனக்கு அந்த செய்தின்னு சொல்லி. ஆனால் நான் அதை மறந்துட்டேன், காலப்போக்கில் அதை மறந்துட்டேன். எப்படி என்னன்னு தெரியல, நான் மறந்துட்டேன். நம்மளும் சரி இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படிலாம் அதை பற்றி தெரியாதுல்ல, அதனால தெய்வத்தை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நான் கேட்குறேன். என்ன அறியாமல் அவங்களுக்கு வந்து அது வந்து நாத்தனார், அவங்க வீட்டுக்காரோட கூட பிறந்தவங்களாம்,
இந்த மாதிரி கணிதம் ஆயிட்டாங்க, நாங்கள் அவங்கள வருஷம் வருஷம் வழிபடுறோம்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அறியாமல் எனக்கு வந்து ஏதோ மாதிரி ஆகுது. சரி என்னடா அது, நம்மளும் வந்து நம்ம அப்போ தான் எனக்கு அந்த டைம் வந்து பொறித்துட்டுது. உடனே நம்ம மாமியார் சொல்லியிருக்காங்களே, ஒரு டைம் சொல்லியிருக்காங்களே, இவங்க இதே மாதிரி சொல்கிறாங்களே இவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இது ஆடி மாசமா இருக்கே, இதெல்லாம் வந்து போன வருஷத்துல நடக்குது. போன வருஷத்துக்கும், ஆமாம் போன வருஷம் தான் நடந்துட்டு இருக்கு. போன வருஷத்துக்கு முன்ன தேங்காய் கிடச்சிச்சு. அப்போ அப்பா கும்பாபிஷேகம் பண்ணதுல ஒரு சொம்பு வந்து எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. அந்த சொம்பு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நான் எப்போதும் உலக தெய்வங்களை வழிபடுற மாதிரி அப்படியே போயிட்டு இருந்தேன். இதுக்கிடையில வந்து சிவனை என்ன பண்ணுவோம், வாராகி அம்மன், அப்புறம் வந்து பிரதோஷ விரதம் இருந்துருவேன். விரதத்துல எந்த விரதையும் விடுறதில்ல, ஒரு விரதையும் விடுறதில்ல, எல்லா விரதமும் நான் ஸ்டாப்பா ஓகே தான். தெய்வம் வந்து இருக்காங்க, அவங்கள வந்து நீ வழிபட மறந்துடாதம்மா அப்படின்னு வந்து ஒரு நல்லாவே என்கிட்ட சொல்ற மாதிரி இருக்குப்பா. டக்குன்னு முடிச்சு பார்க்குறேன், அங்கே மணி 3 மணி இருக்கும். சச்சோ கனவா அப்படின்னு சொல்லிட்டு அதோட அப்படியே இருந்துச்சுப்பா. அவங்க என்கிட்ட இருக்கிறத வந்து நிறைய விதத்துல எனக்கு வெளிப்படுத்தியிருக்காங்கப்பா. ஆனா எனக்கு தெரியல. ஆனா அந்த ஜாதகக்கார் சொன்னாரு, உங்களுக்கு வந்து நிறைய விதத்துல அவங்க தெரியப்படுத்தியிருப்பாங்க. அவங்க வீட்டுக்காருக்கு இடையில உடம்பு முடியாம போய் உயிர் பிழைச்சதெல்லாம் அவங்களாலதான். அவங்க வீட்டுல வந்து நிறைய வந்து ஆக்சிடென்ட் அது இதுன்னு அதுல தப்பு காப்பாத்தி விட்டுருக்காங்க. எவ்வளவோ பிரச்சனையில வந்து அவங்கதான் அவங்களை குடும்பத்தையே காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படிலாம் அவரு சொல்லும் போதுதான்ப்பா நான் எல்லாத்தையுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. அதை நான் உணர ஆரம்பிச்சேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பெரியவா வந்து கனவுல சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. சரி என்னன்னு தெரியல, எப்படி கனவு வருதுன்னு சொல்லிட்டு அது அப்படியே இருந்துச்சு. இதுக்கிடையில வந்து இவர் வந்து நீங்க என்னன்னு எனக்கு கலந்து பேசிட்டு சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு எடுத்து பூஜை பண்ணி எடுத்து தரேன்னு சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா. உடனே நான் இதெல்லாம் மாமி நான் ஒரு நாளெல்லாம் குறிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, நீங்க வந்து ஒரு 3 எலுமிச்சை மலம் வாங்கி வைங்க, வீடு வாசல் எல்லாம் வாசல் பண்ணி சுத்தம் பண்ணுங்க, 48 நாள் பூஜை வைக்கணும், யாரும் சுத்தபத்தமாக இருக்கணும், கவிச்சி புழங்கக்கூடாது, சுத்தபத்தமாக இருக்கணும்னு சொல்லி சொன்னார். சரி நாங்கள் வீடு வாசம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு 3 எலுமிச்சை மலம் மட்டும் வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு இவர் இந்த அன்னைக்கு வந்தார். வந்து பூஜை ரூம் இருக்குது, பூஜை ரூமில் எல்லா உலக தெய்வ படம்லாம் எல்லாமே இருக்குது. அதில் வந்து 3 எலுமிச்சை மலம் வாங்கிட்டு சொன்னார். வாங்கிட்டு சொல்லி நான் கொண்டு வந்து கொடுத்தோன்னே, ஒரு எலுமிச்சை மலம் வந்து உங்கள் குலதெய்வம், இன்னொரு எலுமிச்சை மலம் வந்து உன்னோட இஷ்ட தெய்வம், இன்னொரு எலுமிச்சை மலம் வந்து இப்போ நான் அழைக்க போகிறேனே அந்த அம்மாவை நினச்சி நான் வைக்கிறேன்னு சொல்லி 3யுமே நம்ம பூஜை அறையில் வச்சு இஷ்ட தெய்வம் எதுன்னு சொன்னால் நான் வாராகியம்னு சொன்னேன். இவ்வளவு நேரம் நீ பேசுனதை பொறுமையாக கேட்டேம்மா. ஆனால் கன்னி தெய்வ அழைப்பு என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. எலுமிச்சம்பழத்தில் வர வைப்பது என்பது மிகவும் மிகவும் தவறான காரியம். பக்கத்திலே குலதெய்வத்தை வச்சாராம், பக்கத்திலே எல்லாத்தையும் வச்சாராம், உனக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் வாராகின்னு சொன்னியா. இவ்வளவு நேரம் நீ பேசுனதை பொறுமையாக கவனித்தேன். ஆனால் கன்னி தெய்வ வழிபாடு என்பது கன்னி தெய்வத்தை காலன் போக்கு விட்டு எடுக்க வேண்டும். சரி, மீண்டும் தொடர்ந்து ஆடியவை கேட்கிறேன். குலதெய்வம் வந்து நம்ம கும்பகோணத்தில் வந்து இருக்காங்க, காத்தாய் அம்மன். இவங்களையும் நினச்சிக்கோங்கன்னு சொல்லி 3 வச்சுட்டு நான் போய் பூஜை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த எலுமிச்சை மலத்தோட எப்படி மாறுது என்னன்னு எனக்கு நான் அப்பப்போ கால் பண்ணி கேட்பேன், நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி டெய்லி விளக்கு வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, பூஜை பண்ணுறது, இங்கேயும் நானும் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன்னா மாமி இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கும் வந்து அது வந்து பர்டிகுலராக வந்து அவருக்கும் வந்து இது வந்து கன்னி தெய்வம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுதா தெரியலன்னு எனக்கு அதுவுமே தெரியலப்பா. ஆனால் அவர் வந்து பூவாடக்காரின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அவருக்கு தெரியாமல் சொல்லியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். நானும் வந்து அதை வந்து விளக்கமாக வந்து எங்கள் மாமியார் கும்பிட்டுருக்காங்க. பணியாரம், அப்பம், பால் பழம்லாம் வச்சு கும்பிட்டாங்களாம். துணி தைக்காத துணி வச்சு கும்பிட்டாங்களாம். கொஞ்ச நாள் கும்பிட்டாங்களாம், அப்புறம் விட்டுட்டாங்களாம் அப்படின்னு மட்டும் தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். வந்து சொன்னோன்னே சரி நீ இதை நினச்சிட்டு, ஆமாம் ஆனால் வந்து வராங்க வந்துடுவாங்க, 40 நாள் பூஜை முடியறதுக்குள்ளே வந்து உங்கள் வீட்டுக்கு நான் அழைச்சி விட்ருவேன் அப்படின்னு சொல்லி இவரும் சொன்னார். அப்புறம் திருப்பி கேட்டார், ஆமாப்பா அந்த எலுமிச்சம்பழம் ரொம்ப 2மே அழுகிருச்சு, இதுதான்ப்பா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்டையும் சொன்னேன். சரிம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம்
48 நாள் ஆயிடுச்சுப்பா. ஆயிடுச்சு, ஓடிடுச்சு. ஒன்றும் தெரியல. சரி, அப்புறமா வந்து இவர் அன்னைக்கு வந்து நான் திருப்பி இப்போ டேட்டு கொடுத்து நான் ஒன்று வரேன், உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் பாப்பா எல்லாருமே வீட்டில் எல்லாமே இருந்தோம். வந்தார். வந்துட்டு அப்புறம் பூஜை ரூமுக்கு போனார். அந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்தாரு. பார்த்துட்டு வந்து நல்லா அம்சமாக உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் தெய்வம் வந்துட்டாங்க. வந்துட்டு அங்கே அங்கே ஏதோ திருநீர், குங்குமம், ஏதோ வந்து நான் என்னென்னமோ பூஜை பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. எல்லாம் புருஷம் போட்டு போடுறேன்னு வேண்டியிருந்தேன். அது வந்து போன வருஷம், இதோட 3வது வருஷம். அதோட அன்னைக்கு அந்த சாயந்தரம் பூஜைக்கு வேற அம்மா இப்போ அங்கே சாமி கும்பிட வேற போகணும், பெரிய கோயில் போகணும். நான் மட்டும் அந்த கைவலியோட எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணுறேன், போகிறேன், நடந்துகிட்டு இருக்கு. போயிட்டு வரேன். வந்து பூஜை அந்த வாராகி அம்மனுக்கு பூஜை முடிய 1 வாரம் என்னமோ தான் இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த கை பெயினாக இருக்குது. இடையில வந்து நான் வந்து சேனல் இது பார்த்துக்கிட்டு சில்ல நோண்டிட்டு இருக்கப்ப உங்கள் சேனல் அப்போ தான் எனக்கு கண்ணில் படுது. கன்னி தெய்வம் துணைன்ட்டு அந்த இது சேனல் வருது. சரி, நம்ம இந்த கன்னி தெய்வத்தை பற்றி நிறையா நம்ம சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு கூட அந்த அக்காவும் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளும் இதை போய் என்னென்னு தான் பார்ப்போமே, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமேன்னு சொல்லி அது எத்தனையாவது ஒரு பதிவோ ஏதோ ஒரு பதிவு கண்ணில் படுது, அதை பார்க்குறேன். அப்போ வந்து உங்கள் வாய்ஸ் அப்போ தான் நான் முத நான் கேட்குறேன். இப்போ வந்து பூஜை ரூமில் அப்போ கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து அந்த 1 வாரம் வாராகி அம்மனுக்கு போக வேண்டிய டைம் இருக்கா, அந்த 1 வாரம் போகிறப்போ நான் உங்கள் பதிவு ஒன்று கேட்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது எனக்கு. சரி, தான் அது ஓடிக்கிட்டே இருக்குது, பூஜை ரூம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் நான் வேலை பார்ப்பேன், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன்ப்பா. பண்ணிகிட்டு இருந்தா அன்றைக்கி பூஜைலாம் முடியும்னா அன்னைக்கு உங்கள் வாய்ஸை கேட்டு அன்றைக்கி மக்காநாள் கோயிலுக்கு போகிறேன். அந்த குழந்தை வந்து எனக்கு யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன கூட நான் பார்த்தது கிடையாது. கோயிலுக்கு போனால் அவ்வளோ குழந்தைங்க வராங்க, இத்தனை நாளாக நான் போயிருக்கேன். அன்னைக்கு மட்டும் ஒரு பாப்பா வந்து என்னை பார்த்து கையை காமிச்சிட்டு போகுதுப்பா. ஏன்னா அவங்க அப்பா கூட போகுது, திரும்பி என்னை பார்த்து சிரிச்சிட்டு என்னை கையை காமிச்சிட்டு போகுது. என்னடா அது, யாருன்னே தெரியல, இந்த பாப்பா இப்படி சிரிக்குதே, டாட்டா திரும்பி எனக்கு டாட்டா காமிக்குது, இன்னும் இப்படி காமிச்சிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன். நான் பாட்டுக்கு அப்புறம் பூஜைலாம் பண்ணிவிட்டு இந்த பிரசாதம் எடுத்துகிட்டு போவேன். அதெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். அங்கேயே சம்பந்தம் இல்லாமல் ஒரு குழந்தை வந்து ஒரு பாப்பா வந்து எனக்கு அந்த பிரசாதம் வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்குது. சரி, நான் எடுத்து கொடுக்குறேன். மக்காநாள் அந்த 1 வாரம் போகும்போதுப்பா, அந்த 1 வாரமுமே குழந்தைங்க வந்து என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னன்னே யாருன்னே தெரில, அவங்க வராங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக மாவிளக்கு போட்டுட்டு நான் உட்காந்துருக்கேன். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்து எனக்கு இந்த மாவிளக்கு வேணும்னு அடம் பண்ணுறாங்கப்பா. சரின்னு நான் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த மாவிளக்கு ஆள் கொஞ்சம் கொடுத்தோன்னே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து எனக்கு டாட்டா காமிச்சிட்டு சொல்லிட்டு போகிறாங்கப்பா. மிஞ்சி போனால் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 2.5 வயசு 3 வயசுக்குள்ளே தான்ப்பா இருக்கும், 2க்குமே, அதுக்கு மேலே இருக்காது. எனக்கு ஒரே ஆச்சரியம் போயிட்டு, என்னடா அது இப்படி வந்து அப்போல்லாம் நான் உங்கள் பதிவு கேட்டுட்ருக்கேன். அப்போ வந்து என்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வர்றேன். அப்போ லாஸ்ட்டு பூஜை அன்னைக்கு வாராயம்மாவும் ஒரு திருநங்கை ஒருத்தவங்க எனக்கு வந்து அன்னைக்கு பூஜைக்கு போகிறேன். சரி கூட்டமாக இருக்குது. ஃபைனல் நாள் அன்னைக்கு கூட்டமாக இருக்குது. குங்கும பிரசாதம் கிடைக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுட்ருக்கேன். இப்படின்னு ஒரு திருநங்கை வந்து சாமிகிட்டேருந்து வந்து நேராக இருந்தால் குங்குமம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என் கையில் அப்படியே போட்டு போகிறாங்க. எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா அது இப்படி இருக்கே, இப்படி வந்து கொடுத்துட்டு போகிறாங்களே, நான் நினச்சி நின்றுட்டுருக்கேன். இப்படி வந்து நம்ம கையில் கொடுத்துட்டு போகிறாங்களேன்னு. அங்கேருந்து வந்து இன்னொரு திருநங்கை வராங்க. அப்போ வந்து அவங்க வந்து மறிக்குழுந்த கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. எனக்கா சந்தோஷம் தாங்க முடியல. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பிரசாதம் கிடைக்காதுன்னு ஏங்கிட்டு இருந்தோம். மறிக்குழுந்தும் கிடச்சிட்டு குங்குமமும் கிடச்சிருச்சு. எவ்வளோ பெரிய சந்தோஷம்னு அதோட வந்து நான் வந்துட்டேன். மக்காநாள் திருப்பி போய் மாலையை கழட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு வரணும் கோயிலுக்கு. திருப்பி நான் சாயந்தரம் ஈவினிங் வந்து பூஜை பண்ணிட்டு கிளம்பணும். நான் அதுக்கான வேலையை பார்த்துட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் பதிவு ஓடிட்டு இருக்கிறப்ப அப்போதான் வந்து 81வது பதிவா 81வது பதிவுன்னு நினைக்கிறேன்ப்பா. அந்த பதிவு ஓடிட்டு இருக்கு. ஓடினப்பதான் அந்த எலுமிச்சம்பழம் பூஜை ரூம்ல இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த எலுமிச்சம்பழம்ப்பா இந்த தென்மேற்கு கையில் தான் நான் பூஜை ரூம் இருக்கு, இங்கேருந்து 8th சோதில் வந்து அடிச்சு விழுந்துச்சு பாருங்க. இன்னொன்று எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போதான் அந்த எலுமிச்சம்பழம் பற்றி தான் அந்த அக்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதே எலுமிச்சம்பழம் தான் ஓடிட்டு இருக்கு.
வந்து எனக்கு எப்படி அந்த பூஜை ரூமில் இருந்த எலுமிச்சம்பழம், அந்த கலசத்துக்கு பக்கத்தில் வச்சிருந்த எலுமிச்சம்பழம் எய்த்தா மாதிரி உள்ள ஆப்போசிட்டில் உள்ள செவுத்துல அடிச்சு விழுந்துச்சு பாருங்க. என்னம்மா சொல்கிறா? நிஜமாவே நடந்ததா இல்லை கனவுலையாம்மா? நீ சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப திகிலாக இருக்குது. உன் வீட்டுக்கு வரணும்மா, அதுக்குள்ளே நேரம் வருதான்னு பார்ப்போம். சரி, ஆடியோவை கேட்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் தான் இதில் இருக்குது. ஆனால் நீ இப்போ நிறைய ஆடியோ அனுப்பியிருக்கேம்மா. ஒரு 16 நிமிஷம் ஆடியோ இருக்குது, ஒரு 14 நிமிஷம் ஆடியோ இருக்குது. இதெல்லாம் உன் ஆடியோ தானா? சரி, இந்த ஆடியோவை நிறைவு செய்துட்டு பிறகு அடுத்த பதிவில் கூட அதுக்கு பதில் சொல்கிறேம்மா. எனக்கா கை விடங்குது, ஒன்றுமே புரியல. என்னடான்னு செல்ல உங்க பதிவு ஓடிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, டக்குனு அந்த எலுமிச்சம்பழம் அப்படியே அடிச்சு அந்த ஸ்பாட்டில் அப்படியே நிற்கிதுப்பா. அப்படியே நின்றுட்டு, என்னடா அது எலுமிச்சம்பழம் வந்து இப்படி அதாச்சும் இப்படி வந்து விழுந்து இப்படி இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை எடுத்துட்டு கடகடன்னு எடுத்துகிட்டு போய் திருப்பி நான் அந்த கலசத்துட்டே வைக்கிறேன். வச்சுட்டு என்னன்னு தெரியலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாமி. அப்படி வச்சிருக்க கூடாதம்மா. என் குரலை கேட்கும் பொழுது இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா எனக்கு நீ ஃபோன் பண்ணியிருக்கணும், இதை செஞ்சுருக்கக்கூடாது. சரி, இருந்தாலும் பார்ப்போம், உன்னோட ஆடியோவை கேட்போம். சாமியை கும்பிட்டுட்டு சரி நம்ம கோயிலுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதை நினச்சி ஒரு மாதிரியாக இருந்துச்சு. உடனே அந்த எலுமிச்சம்பழத்தை அங்கே வச்சுட்டு திருப்பி நான் கோயிலுக்கு இன்னைக்கு மாலை கழட்டணுன்ட்டு நான் கிளம்பி போயிட்டு மாலை கழட்டிட்டு வந்து வச்சிட்டேன்ப்பா. வச்சோன்னா இருந்தாலுமே எனக்கு அந்த கை வலி பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது. அது எதனால் என்னன்னு தெரியல. நான் அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு கை வலிச்சுக்கிட்டே இருக்குது சாமி, என்னன்னு தெரியல, நீங்கள் விளக்கெட்டு சொன்னீங்க, இல்லைன்னா எனக்கு வலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரிம்மா பரவாயில்ல, நீங்கள் இருங்க, நாங்கள் வரப்போ வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். சரின்னா அதோட இருந்துச்சு. ஒரே பார்க்குறேன் தானே, 3வது முறையாக வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அடுத்த ஆடியோவை கேட்போம். சரி, அப்புறம் என்னாச்சுன்னா ஒரு நாள் வந்து அந்த எலுமிச்சம்பழம் விழுந்துச்சு பார்த்தீங்களா. நானும் மாலை கழட்டி நைட்டு வரேன், மாலை கழட்டிட்டு வந்து இங்கே எல்லாம் அந்த ஃபார்மாட்லாம் முடிச்சுட்டு பூஜை ரூம் அந்த பக்கம் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே நான் படுத்திருக்கேன். படுத்தா யாரோ வந்து ஒரு திருநங்க வந்து அந்த ஆப்போசிட் ரூமில் வந்து போயிட்டு வந்து ஆப்போசிட்னா தூங்கலை, அரை தூக்கமாக இருக்குது. நான் அப்படியே கண்ணை மூடி படுத்திருக்கேன். ஒரு திருநங்க அவங்க. அன்பு பிள்ளையே, இந்த பதிவு அப்படியே தொடர்ச்சியாக அடுத்த பதிவில் வரும். அதற்கான பதில் தரேன். ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான பதிவாக போயிட்டுருக்கு. அடுத்த பதிவில் பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.